ஹாப்பி மார்னிங் ஆல். கேரளாவில் இப்போ இருந்து ஒரு 6 மாதத்துக்கு கிளைமேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் வந்து கம்மங்கூழ் இதுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வந்ததுனால நான் குக்கரில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஊரில் வைப்போம்ல நாட்டுக்கோழி குழம்பு, அதே ஸ்டைலில் தான் நான் வச்சேன். கொஞ்சம் நிறையா சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கருவேப்பில், எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் அரைச்ச கறி மசாலா பவுடரும் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மிளகாட்டி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசஸ் கருவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா இதெல்லாம் ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா போதும். ரொம்ப சிம்பிளாக ட்ரெடிஷ்னலான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிக்கும். நாட்டுக்கோழி குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கணும் இந்த மெத்தடில் செய்கிறப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு. இதுக்கு பிராய்லர் சிக்கனுக்கு இந்த பதத்துக்கு இருந்தோம்னாவே போதும்.